நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பின்னாடி பார்க்குற இந்த பிரம்மாண்ட குதிரை தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி டாப் பெஸ்ட் பிரீடிங் ஸ்டாலியன், அதாவது இனப்பெருக்கத்துக்காக பிரீடிங்காக வச்சிருக்கிற மேல் ஹார்ஸ். பொதுவாகவே குதிரைகள்ன்றது ஒரு பிரமிப்பான விலங்கினம். மனுஷங்க கூட ஒரு நாய்க்கு அடுத்தபடியாக சென்சிபிளாக ஒரு சைக்கலாஜிக்கலாக இணைஞ்சு பழகிற ஒரு விலங்கினம். இந்த குதிரையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத மித்தெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம செல்வதர்ஷனை பார்க்க வந்திருக்கோம். ஒரு யங்ஸ்டர், ஒரு விவசாயி, அவரோட பேஷனால அவரும் அவங்களோட கசின்ஸும் சேர்ந்து இது மாதிரி நிறைய குதிரைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு கேட்க தெரிஞ்சுக்க போறோம். வாங்க செல்வதர்ஷனை பார்க்கலாம். வணக்கம் திரு செல்வதர்ஷன். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சில வரிகள். என் பேர் செல்வதர்ஷனுங்க. பொள்ளாச்சி பக்கத்தில் வேட்டைக்காரன்புது ஒரு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மோஸ்ட்லி கோகோனட்ஸ் தான். ஸோ ஹார்ஸஸ் வந்து ஒரு பேஷன். எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஒரு பேஷனு. ஹார்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, பெரிய கைடன்ஸ் இல்லை. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ஸ் வாங்கினேன். இது வேறு இப்போ புதுசாக வாங்கின ஹார்ஸு. இதோட கோல்ட்டு குட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கின ஹார்ஸில் நிறையா லேர்னிங் கர்வ்ஸ் இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன், எப்படி வச்சிருக்கணும், அப்புறம் நிறையா படித்து அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன்னு வைங்களா. ஸோ ஹார்ஸஸ் வந்து ஒரு பேஷன், ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கேன். பொதுவாக குதிரை இந்தியாவில் என்னென்ன வகையான குதிரைகள்லாம் இருக்குது? ஸோ குதிரைகள் நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்லிடலாம். குதிரை வகையிலேருந்து நீங்கள் ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ஹார்ஸ் அவேர்னஸ் வீடியோவாக கொடுக்கலான்னு நினச்சேன். பேசிக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீட்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்தியாவில் வந்து ஃப்ரம் ஹிஸ்ட்ரி 3 டைப் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்குது. சிந்தி, மார்வாரி, காத்தியவாரி. சிந்தி வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பஞ்சாப், சிந்து, பாதி இப்போ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு, பாகிஸ்தான் ரீஜனில் இருக்குது. மார்வாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வந்துருக்கு. ராஜ்புட் கிங்ஸ் வந்து இதை பராமரித்து கொண்டு வந்திருக்கு ப்ரீட் அது. ஓகே. இதே காத்தியவார் பார்த்தீங்கன்னா குஜராத் ரீஜனில் ஒரு டெசர்ட் ப்ரீடுன்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி. ஆனால் ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு மார்வார், காத்தியவார் எல்லாமே புதுசாக ஒரே மாதிரி தெரியும். ஆனால் இது 3 வேறு ரீஜன். குஜராத், மார்வார் வந்து ராஜஸ்தான், சிந்து வந்து உங்களுக்கு பஞ்சாப்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மாநிலங்கள் மட்டும் தான் குதிரையா ஆரம்பத்தில் இருந்திருக்கு. எப்படி இந்தியா முழுவதும் பறவை வந்துச்சு? என்னென்ன காரணங்களாக குதிரைகள் இந்தியா முழுக்க பறவை வந்துச்சு? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஹார்சஸே நேட்டிவ் கிடையாது. ஓ. எல்லாமே ஏதோ ஒரு பீரியட்ல ஹிஸ்டரியில இந்தியாவுக்கு வந்த அனிமல்ஸ். இந்தியாவோட நேட்டிவ் வந்து ஹார்சஸ் கிடையாது. நம்ம அந்த காலத்துல இருந்தே கிங்ஸே உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி வேற கண்ட்ரில இருந்து எடுத்து அப்படித்தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்ததை வச்சு நம்ம வந்து ப்ரீட் பண்ணி பல ஆயிரம் வருஷமா கொண்டு வந்தது தான் இந்த ப்ரீட்ஸே தவிர நேட்டிவ் ப்ரீட்ஸ்ன்னு இந்தியாவுக்கு கிடையாது. இந்த மாதிரி 3 ஸ்டேட்ல இருந்து தான் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு. இப்போ இருக்கிற எல்லாமே அந்த 3 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தது தான். அதில் உங்களுக்கு மிக்ஸ்டு ப்ரீட்ஸ் தான் உங்களுக்கு 99% கிடைக்கும். நீங்கள் அன்லெஸ் பெடிகிரி ரெஜிஸ்டர்ட் ஹார்ஸ், அதோட ஃபாதர் மதர், எப்படி ஒரு டாகுக்கு பெடிகிரி அதே மாதிரி ஹார்ஸுக்கு பெடிகிரி இருக்கு. அதோட ஃபாதர் மதர், கிராண்ட் மதர் ஃப்ரம் போத் சைடு, அம்மா சைடு அப்பா சைடு ரெண்டும் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பேப்பரோட எடுக்காட்டி 100% மார்வாரியா 100% காத்தியவாரியாங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பேஷனாக நிறைய கற்றுக்கிட்டீங்க தெரியும். ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா இந்த மார்வாரி, காத்தியவாரி, இந்த சிந்துவை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க? குதிரை எங்களுக்கு பார்க்க வரைக்கும் ஒரு குதிரை தான். ஓகே. எந்த அம்சங்களை வச்சு இது சிந்து இது பிரிக்கிறீங்க? அது மாதிரி அதனால தனித்து சிறப்பு என்ன? இந்த சிந்துக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு பாத்தீங்கன்னா அதை வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன்னா பிரீட் வைஸ் கன்ஃபர்மேஷன் தனியா சொல்லுவாங்க. ஒரு குதிரைக்கு பொதுவா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு தனியா சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா கண்டிப்பா புரியாது. நான் பேசிக்கா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்றேன். கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்களும் இருப்பாங்க. பட் நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாமினேட்டிங் வந்து மார்வார் தான். நான் ஒரு above 90% டாமினேட்டட் பை மார்வார் தான். இதோட ஃபேஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மார்வாருக்கு எப்பவுமே கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஜென்ரல் ஒரு பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது தண்ணி நிறையா இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும். இதே ஒரு காத்தியவாருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பெண்டாக இருக்கும், இப்படி கான்கேவாக இருக்கும். ஒரு அரேபியன் ஹார்ஸுக்கும் அந்த மாதிரி கான்கேவாக இருக்கும். ஸோ இந்த பெண்ட் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து உள்ள காத்தியவார் பிளட் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்து உங்களுக்கு இங்கே வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ இட் இஸ் மார்வாரி. ரெண்டாவது ஐஸ் பார்த்தீங்கன்னா காத்தியவாருக்கு இன்னும் ப்ரொட்ரூடிங்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஆஃப் செட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து காரில் ரிம் வந்து ஹெட்லைட்ஸ் ஆஃப் செட் ஆயிருக்கும், கண்ணுலேருந்து தனியாக தெரியும். பட் ஒரு மார்வாரிக்கு வந்து இப்படி உங்களுக்கு வந்து ஃபிளாட் வந்து உங்களுக்கு அதில் அதுக்கு அடக்கமாக வரணும். இதுலேருந்து தனியாக அப்படி ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்புறம் இந்த இடம் ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடாது. ஓகே. மார்வாரினா கொஞ்சம் தின்னா இருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் மார்வாரிக்கான ஒரு. ஆமாம். இது நீங்கள் சொன்ன ஆப்போசிட் வந்தால் காத்தியவாரி. ஆமாம். இதே ஸ்டவுட்டா கொஞ்சம் ப்ராடா கொஞ்சம் ஃபேஸ் பெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா காத்தியவார் டாமினேட். இயர்ஸ் நிறைய டைப் இருக்கு. இயர்ஸ் வந்து இப்படி முட்டணும்னு கூட அவசியம் இல்லை, முட்டாம கூட இருக்கலாம். பட் இந்த கர்வ்ட் இருக்கணும்.
ஓகே உங்களுக்கு வந்து ஆமா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு எம் மாதிரி, ஆர் அட்லீஸ்ட் இப்படி ஒரு யூ மாதிரி. ஓகே ஒன்னு முட்டன அவசியம் உங்களுக்கு முட்டுது ஆல்மோஸ்ட் முட்டிது. முட்டுனா நல்லது. ஓகே பட் ரொம்ப முட்டக்கூடாது. ரொம்ப முட்டுனா காத்தியவார் பின்ன கூடாது. ஓகே உங்களுக்கு ரெண்டு காது இப்படி பின்ன கூடாது. சோ இன்டர்ட்வைன் பின்னி இருக்கு அப்படினாலே அது வந்து காத்தியவார். லைட்டா முட்டலாம் இல்ல முட்டாம தள்ளி கூட இருக்கலாம். பட் அந்த காது வந்து இப்படி இருக்கும். நீங்க ஒரு இங்கிலீஷ் பிரீடுக்கும் நம்ம பிரீடுக்கும் இப்படி தான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இங்கிலீஷ் பிரீடுக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் காது. காத்தியவாரோட பாடி கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கும். ஸ்டவுட்னா இன்னும் கொஞ்சம் கட்டையா அகலமா பிராடா இருக்கும். ஓகே மார்வாரி வந்து இந்த மார்வாரி வந்து கொஞ்சம் ஸ்லெண்டரா இருக்கும். கொஞ்சம் அவ்வளோ அகலமா அவ்வளோ பிராடா இருக்காது உங்களுக்கு. அண்ட் காத்தியவாரோட ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா 58-59 தான் இருக்கும். மார்வார் வந்து அப் டு இப்போ நிறைய போயிருச்சு. பிரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 64-65 மேலே போகக்கூடாது. பட் இப்போ உங்களுக்கு 66-67 வரைக்கும் கொண்டு போறாங்க ப்ரீட் பண்ணி. ஓகே ஸோ அதை வச்சு தான் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வார்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹார்ஸ் சைஸ் பெருசா இருக்கும், காத்தியவார்னா செகண்ட் குவாலிட்டி ஹார்ஸ் சைஸ் சிறுசா இருக்கும்னு ஒரு மித்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. காத்தியவார்லயும் பியூர் குவாலிட்டி இருக்குது, மார்வார்லயும் பியூர் குவாலிட்டி இருக்கு. சைஸை வச்சு மட்டும் நம்ம ஹார்ஸோட குவாலிட்டி சொல்லிட முடியாது. ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஹார்ஸுக்குன்னு சில கன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு அது ஷோ ஹார்ஸஸ் தனியாக இருக்கு, நான் உங்களுக்கு அது தனியாக காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹார்ஸுக்குன்னா லெக் என்ன ஆங்கிள் இருக்கணும், பாஸ்டர்னா என்ன, இது ஒரு ஆங்கிளில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து கால் வந்து அந்த டெய்லுக்கு நேரா கால் முடியணும். பின்னாடியும் போக கூடாது, முன்னாடியும் மாடாட்டு இருக்க கூடாது. சோ இந்த ஹைட் இத விதர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரையோட டாலஸ்ட் பாயிண்ட் ஹைட். குதிரை காலக்கும் போது நீங்க குதிரையோட பாயிண்ட் வந்து தலை தான் ப்ரோ ஹையஸ்ட் இருக்கும். தலை வந்து இப்ப மேயும் போது கீழே போயிடும். அதனால இதான் டாலஸ்ட். சோ எது டாலஸ்ட் பாயிண்ட் இது நகராத இந்த பாயிண்ட் தான் நம்ம ஹைட்டுக்கு எப்போ வளர்ப்போம். சோ கீழே தரையில இருந்து ஹூஃப்ல இருந்து கீழே தரையில இருந்து இது விதர் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு டாலஸ்ட் பாயிண்ட் குதிரையோட ஹைட். சோ அரௌண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 60 inches இருக்கும், 60 plus இருக்கும். ஓகே சோ இதோட ஹைட்டுக்கும் இதோட இதுல இருந்து அந்த டெயில் வர ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அந்த லென்த்துக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. ஓகே இந்த ஹைட்டுக்கு இந்த லென்த் ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். ரொம்ப லென்த் அதிகமா இருந்தாலும் தப்பு, கம்மியா இருந்தாலும் லென்த் கம்மியா இருந்தாலும் தப்பு. நிறைய பேர் அது ஒரு மித்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, லென்த் அதிகமா இருந்தா நல்லதுன்னு நல்லா ஓடும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் உங்களுக்கு பேக் ப்ராப்ளம்ஸ், இடுப்பு பிரச்சனை நிறைய ரைடிங் பண்ணும்போது வர சான்சஸ் இருக்கு. ஓகே சோ லென்த் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ஆனா அந்த பழைய ரொம்ப வருஷமா குதிரை வச்சிருக்கவங்க கேட்டீங்கன்னா லென்த் அதிகமா இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே பட் அது தப்பு. அதே மாதிரி லென்த் ஷார்ட்டா இருக்கிறதையும் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஓகே ஐடியலா இருக்கணும். அப்புறம் அது இல்லாம நிறைய ரேஷியோ இருக்கு. சொன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த பாயிண்ட் இந்த ஃபேஸோட லென்த்தோட 3 times உங்களுக்கு குதிரையோட கழுத்து இருக்கணும். ஓகே ஸோ ட்வைஸ் இருக்கணும். ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் அது நம்ம ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா 3 பிரீடுக்கும் நீங்க ஃபேஸை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உடம்பு வச்சு ஒரு 20-30% காத்தியவாரம் மார்வாரம் மிக்ஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். மிக்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு காத்தியவாரங்கிறது டெசர்ட் ஹார்ஸ். இதை விட ஹூஃப் அதுக்கு இன்னும் பெருசா இருக்கும். சைஸ் தான் கம்மியா இருக்குமே தவிர குழம்பு ஹூஃப்மாங்க. ஸோ ஹூஃப் பெருசா இருக்கும். உங்களுக்கு வந்து மண்ணில் பதியாது. உங்களுக்கு வச்சு பேடிங் நல்லா கிடைக்கும், கிரவுண்ட் பேடிங் நல்லா கிடைக்கும். அதே சிந்தின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது கெய்ட்டுமாங்க, ரேவால்மாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க மேல ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அப் அண்ட் டவுன் எதுவுமே தெரியாது. ஓகே நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டே இருக்கலாம். ஸோ அதோட கேட் வந்து போகும்போது உங்களுக்கு எந்த ஷேக்கும் தெரியாது. ஷாக் அப்சர்வர் மாதிரி வளர்ச்சி. ஆமா. ஸோ அந்த பிரீடோட ஒவ்வொரு பிரீடுக்கு ஒரு யூனிக் ட்ரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சைஸ் தான் குவாலிட்டின்னு நினைச்சுக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சைஸ் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 40th மேரு 60+ இருக்கும். இது வந்து ஒரு பாபர்னு ஒரு ஸ்டாலினுக்கு கவர் பண்ணிச்சு. அதோட ப்ரொடக்ஷன் அது கோல்ட்டு 4.5 months தான் ஆச்சு. பட் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 inches இருக்கு. ஸோ இதோட ஃபாதர் பாபர் வந்து உங்களுக்கு 69 inches. மார்வாரோட ஸ்பெசிஃபிகேஷனை 65 to 66 கிராஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்க 69 inchesக்கு ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. பட் இப்போ நிறைய ஹார்சஸ் வந்து எல்லாரும் மார்க்கெட் உங்களுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் ப்ரீடர்ஸ் ப்ரீட் பண்ணுறாங்க. சைஸ் வேணுமா சைஸு, உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அழகு வேணுமா, இந்த நெக்கு இந்த ப்ரொஃபைல் வேணும், இயர் ப்ரொஃபைல் வேணும்னா அதுக்கு அப்படி தான் ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாரும் சைஸ் எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு நெசசிட்டி. நீங்கள் நம்ம அதோட ஃபீட்டை நகர்த்துறோமா இல்லை அது நம்மளோட ஃபீட்டை நகர்த்துதாங்கிறது தான். இப்போ இது என்ன மிரட்டி பைட் பண்ண வந்தோ இல்லை உதைக்க வந்தோ என்ன இப்படி நகர வச்சிருச்சுன்னா அதை என்ன டாமினேட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது எப்பவுமே அதை டாமினேட் பண்ணும். ஆமாம் அது அதுக்கு தெரிஞ்சிருவோம்.